வெல்கம் டு அபி ரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் 80 ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் உடைய அப்ளிகேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளிப்ஃப்ளாப்ஸை பற்றி நம்ம ஏற்கனவே இதுக்கு முந்தின வீடியோவில் எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் 79 நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். அதுக்கு நிறைய இடங்களில் இந்த ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் பயன்படுத்தப்படுகிறது. இந்த வீடியோவில் எந்தெந்த இடங்களில் எப்படி அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது டேட்டா ஸ்டோரேஜ், கவுண்டர், ஷிஃப்ட் ரெஜிஸ்டர், ஃப்ரீக்வன்சி டிவைடர், லேட்ச் சர்க்யூட், சிங்க்ரனைசேஷன், டிலே சர்க்யூட், பல்ஸ் ஜெனரேஷன், டேட்டா சாம்பிளிங் அப்ளிகேஷன்ஸ், இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே இந்த ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் பயன்படுத்தப்படுகிறது. முதல்ல பார்க்க வேண்டியது டேட்டா ஸ்டோரேஜ். ஏன்னா ஏற்கனவே இதுக்கு ஒரு சாம்பிளுக்கு நம்ம எடுத்துருக்கிறது ஒரு டி டைப் ஃப்ளிப்ஃப்ளாப் எடுத்துருக்கோம். ஏன்னா ஒரே டைப்பாக பார்த்தா தான் அது நமக்கு நல்லா புரியும். அடுத்தடுத்த டைப்பை நம்ம அதை வச்சு கம்பேர் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டி டைப் ஃப்ளிப்ஃப்ளாப்பில் ஒரு நார்மலாக அதனுடைய ட்ரூத் டேபிள் பாருங்கள். எப்போல்லாம் டேட்டா மாறுதோ அதுக்கு அடுத்த ரைசிங் கிளாக் பல்ஸில் அந்த டேட்டா அவுட்புட்லேயும் ரெஃப்ரெஷ் ஆகிரும். இதுக்கு ஈக்குவலான டேட்டாவாக மாறிடுது. இதில் இந்த ட்ரூத் டேபிளில் பாருங்கள், டியில் என்ன இருக்கோ அது அப்படியே அந்த T+1 வந்திருக்கு. அதாவது Qவுடைய நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு அது மாறி இருக்கிறது. ஸோ இப்போ முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது டேட்டா ஸ்டோரேஜ் ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் எப்படி பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஒரு ஃப்ளிப்ஃப்ளாப் ஒரு பிட் பைனரி டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும். அதில் என்ன இருக்குன்னா ரெண்டு தான். ஒன்று 0, இன்னொன்று 1. ஸோ 0வா 1ஆன அந்த பிட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு அதை தேவைப்படுற இடங்களுக்கு ரீட்ரைவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி 4 பிட், ஒரு 4 பிட் உள்ள ஒரு வேர்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 4 ஃப்ளிப்ஃப்ளாப்பை அதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. இந்த படத்தில் பாருங்கள், 4 ஃப்ளிப்ஃப்ளாப் பயன்படுத்தியிருக்காங்க. 4 ஃப்ளிப்ஃப்ளாப்புக்கும் டேட்டா D1, D2, D3, D4னு அந்த இன்புட் டேட்டா இருக்குது. அப்புறம் அந்த ஃப்ளிப்ஃப்ளாப்புக்கான ரீசெட் இருக்குது. இப்போ இந்த கிளாக் பல்ஸுடைய பாசிட்டிவ் ரைசிங் எட்ஜ் வரும்போது இந்த D1 to D4ல் உள்ள டேட்டா அப்படியே அந்த Q1 to Q4க்கு வரைக்கும் அவங்க அவுட்புட்டில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த கிளாக் வரைக்கும் அந்த டேட்டா அதில் அப்படியே தான் இருக்கும். இடையில டேட்டா இன்புட் மாறினா கூட அவுட்புட் மாறாது. அடுத்தாப்பில் எப்போ அந்த கிளாக்குடைய ரைசிங் எட்ஜ் வருதோ அப்போ தான் அந்த டேட்டா ரெஃப்ரெஷ் ஆகும். ஸோ இப்படி தான் ஒரு 4 பிட் பைனரி வேர்டை இந்த மாதிரி ஒரு 4 ஃப்ளிப்ஃப்ளாப்பை வச்சு சேவ் பண்ணுறாங்க. ஒரு 8 பிட் பைனரி வேர்டு அப்படின்னா அது 1 பைட். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் கிலோபைட், மெகாபைட், ஜிகாபைட் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அது எல்லாமே இந்த மாதிரி நம்ம ஃப்ளிப்ஃப்ளாப்ஸை அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தான் அதில் டேட்டாவை சேவ் பண்ணுறாங்க, ஒரு மெமரி யூனிட்டாக பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது கவுண்டராக ஒரு ஃப்ளிப்ஃப்ளாப்பை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 பிட் கவுண்டராக பயன்படுத்துகிறோம், ஒரு 4 பிட் பைனரி கவுண்டராக பயன்படுத்துகிறோம். இதில் ஏ MSB, டி LSBன்னு வச்சுடுங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா டியில் உள்ள பல்ஸ் அடுத்தது சியில் அதில் பாதியாக இருக்குது. அதுக்கு அடுத்ததில் பல்ஸ் அதில் பாதியாக இருக்குது. ஏ அதில் பாதியாக இருக்குது. ஸோ இது 4 பிட் பைனரியாக இது இருக்கிறது. இந்த சார்ட்டு படி நம்ம ஒரு ஃப்ளிப்ஃப்ளாப் ஒர்க் பண்ண வைக்கணும்னா இந்த ஒயரிங்கில் இதில் ஒயரிங் பண்ணியிருக்க மாதிரி பண்ணிக்கிறோம். அதாவது டிக்கு அந்த கிளாக் பல்ஸை கொடுக்குறோம். நம்ம உதாரணத்துக்கு இதில் டெஸ்டிங்காக 1 ஹெட்ஸ் கிளாக் பல்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அது கிளாக்கில் கொடுத்துரும். அடுத்த Q டேஷ்லேருந்து எடுத்து அடுத்த கிளாக்குக்கு, அடுத்த Q டேஷ்லேருந்து அடுத்த கிளாக் அப்படி சீரியஸாக கொடுத்துரும். இப்போ Qலேருந்து எடுத்து 4 அவுட்புட் முறையே ABCD அப்படிங்கிறத எப்படி பண்ணியிருக்கோம்னா ஏ MSB ஆகும், டி LSB ஆகும். ஒரு BCD 7 செக்மெண்ட் டிஸ்பிளேயில் நம்ம கொடுத்துருக்கோம். BCD இல்லை, ஒரு 7 செக்மெண்ட் டிஸ்பிளே. ஏன்னா இது நம்ம பைனரி கோடட் டெசிமல் கிடையாது, பைனரி நம்பரே இதில் அவுட்புட்டாக வருங்கிறதுனால ஒரு 7 செக்மெண்ட் டிஸ்பிளேயில் நம்ம கொடுத்துருக்குறோம். அடுத்தாப்பில் இதனுடைய செட் ரீசெட் ரெண்டுமே ஆக்டிவ் லோ அப்படிங்கிறதுனால ரெண்டையுமே ஆக்டிவ் ஹையில் கொடுத்து வச்சிட்டோம். அதனால் அந்த ரெண்டுமே ஃபங்க்ஷன் பண்ணாது. நமக்கு இந்த கவுண்டர் அப்படி ஓவர்ஃப்ளோ ஆகி திருப்பி 0லேருந்து 16 வரைக்கும் 15 வரைக்கும் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ அந்த கவுண்டரை நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ அந்த கிளாக்கை நம்ம ஆன் பண்ணுறப்ப கிளாக் என்ன செய்யணும், இப்போ அந்த பல்ஸ் நம்ம அந்த 7 செக்மெண்ட் டிஸ்பிளேயில் பாருங்கள், அந்த கிளாக் 0லேருந்து அப்படியே 9, அப்புறம் ABCDEF வரைக்கும் பழையபடிக்கு 0க்கு ஓவர்ஃப்ளோ ஆகி அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு பைனரி கவுண்டராக ஒரு ஃப்ளிப்ஃப்ளாப்பை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்
அப்படிங்கிறத நம்ம இதை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து இது வந்து நம்ம ஒரு பேசிக் கவுண்டராக நம்ம சொல்லியிருக்கோம். இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு அடுத்தடுத்த லெவலுக்கு இந்த கவுண்டரை நம்ம என்ஹான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இதில் அடுத்த இந்த சர்க்யூட்டில் பாருங்கள், அந்த ரீசெட்டை வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ரெசிஸ்டர் வழியாக அந்த ஹையை 5 வோல்ட்டை கொடுத்துட்டு அதுக்கு ஒரு புஷ் பட்டன் ரீசெட் பட்டன் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த கவுண்டரை நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். அந்த கவுண்டரை ஆன் பண்ணுறப்ப பாருங்கள், அந்த நம்பர் 0லேருந்து 1 2 3 4 5 6 அப்படி வருது. போகிறப்ப நம்ம எப்போ அந்த ரீசெட் பட்டன் அமுக்கிறோமோ அப்போ வந்து அந்த கவுண்டர் 0க்கு வந்து பழையபடிக்கும் இன்க்ரிமெண்டல் கவுண்டராக ஓடிக்கிட்டே இருக்கும். இது மாதிரி நமக்கு என்ன மாதிரி வேணுமோ, பிசிடி கவுண்டர் என்ன மாதிரி வேணுமோ, எத்தனை பிட் கவுண்டர் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம இதை மாடிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அடுத்தது அந்த ஃப்ளிப்ஃப்ளாப்ஸுடைய அடுத்த யூசேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ். ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் வந்து ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு செட் ஆஃப் ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் தான் ஒரு ரெஜிஸ்டர். அதாவது ஒரு டேட்டா, ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் பிட்ஸ் உள்ள டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற அந்த ஃப்ளிப்ஃப்ளாப் செட்டப்புக்கு பேர் தான் ரெஜிஸ்டர். ஸோ ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்னு 4 முக்கியமான டைப்ஸ் இருக்குது. அது என்னெல்லாம்னு பார்ப்போம். இந்த ஷிஃப்ட் ரெஜிஸ்டரில் பாருங்கள், சீரியல் இன், சீரியல் அவுட். அதாவது இது டேட்டா வந்து பாருங்கள், மொதல் ஃப்ளிப்ஃப்ளாப்புக்கு சீரியலாக வருகிறது. அடுத்தது 3 ஃப்ளிப்ஃப்ளாப் மொத்தம் கேஸ்கேட் பண்ணியிருக்கோம். அதில் 3வது ஃப்ளிப்ஃப்ளாப்லேருந்து அந்த சீரியலாக அந்த அவுட்புட் வருது. ஸோ அந்த சீரியல் அவுட்டுங்கிறது முதல்ல வந்தது அடுத்ததுக்கு பாஸ் பண்ணும், அடுத்ததுலேருந்து அந்த டேட்டாவை அடுத்ததுக்கு பாஸ் பண்ணும், அப்படியே வெளியில் வரும். ஸோ சீரியல் அவுட்டாக வரும். அடுத்தது பாருங்கள், பேரலல் இன், சீரியல் அவுட். மேலேருந்து அந்த இன்புட் வந்து பாருங்கள் டிஏ, டிபி, டிசி, டிடி அப்படின்னு சொல்லி பேரலல் இன்புட்டாக ஒரே ஒரு டேட்டா இன்புட் பல்ஸ் கொடுக்குறப்ப உள்ளே வந்துடுது, கிளாக்கில் உள்ளே வந்துடுது. அப்புறம் அப்படி சீரியலாக அவுட்புட்டாக போகுது. சீரியல் அவுட்புட்டாக அந்த டேட்டா போகிற மாதிரி இருக்கும். அடுத்தால சீரியல் இன், பேரலல் அவுட். சீரியல் டேட்டாவாக இன்புட் ஆகி 4 பிட் இன்புட் ஆனவுடனே அது அப்படியே பேரலாக அவுட்புட்டில் கிடைக்கிற மாதிரி அதை வந்து கிளாக் வந்து அதை எனேபிள் பண்ணும். ஸோ இது வந்து சீரியல் இன், பேரலல் அவுட்டுன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து கிளியர் இன்புட்டும் இருக்குது. அடுத்தது பேரலல் இன், பேரலல் அவுட்புட். மேலே பாருங்கள் D4 to DA to DD வரைக்கும் இருக்குது. கீழே வந்து QA to QD வரைக்கும் அவுட்புட் இருக்குது. ஸோ எப்போல்லாம் இதுக்கு வந்து நம்ம அதில் கொடுக்குற டேட்டா கொடுக்குறோமோ அந்த டேட்டா மேலே இருக்கிற டேட்டாவை அப்படியே இந்த ரெஜிஸ்டர் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இந்த ரெஜிஸ்டரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா யூனிவர்சல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா விதமான ஃபங்க்ஷனும் இதுலேருந்து பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் பேரலல் இன்புட் இருக்குது, சீரியல் இன்புட் இருக்குது, பேரலல் அவுட்புட் இருக்குது, சீரியல் அவுட்புட் இருக்குது. ஸோ இந்த 4 விதமான ஃப்ளிப்ஃப்ளாப்ஸாக இதை பயன்படுத்திக்கலாம். அடுத்தது இந்த டைப் பேரலல் இன், பேரலல் அவுட் ஃப்ளிப்ஃப்ளாப்பை நம்ம ஒன்றுக்கு நெக்ஸ்ட்டு கேஸ்கேட் பண்ணி வச்சுருந்தோம்னா, மேலே இருந்து கீழே பார்க்க அடுக்கி வச்சுருந்தோம்னா டேட்டா வந்து மொதல் ஃப்ளிப்ஃப்ளாப் அந்த ரெஜிஸ்டரில் நுழையிற டேட்டா ஒவ்வொரு செட் ஆஃப் ரெஜிஸ்டராக ஷிஃப்ட் ஆகி கீழே போகும். அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபஸ்ட் இன், ஃபஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த FIFO கான்செப்டில் ஆட்டோ லெவலர் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நிறைய பயன்படுத்தக்கூடிய கான்செப்டில் ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சி டிவைடராக ஃப்ளிப்ஃப்ளாப் எப்படி பயன்படுகிறதுன்னு பார்ப்போம். இந்த இதில் பார்த்திங்கன்னா அதே டிடைப் ஃப்ளிப்ஃப்ளாப்பை தான் 4 செட் ஆஃப் ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் போட்டிருக்கோம். 4 ஃப்ளிப்ஃப்ளாப்பு. கிளாக் வந்து 256 ஹெர்ட்ஸில் கிளாக் கொடுத்துருக்கோம். ஸோ அது என்ன ஆகுதுன்னு பாருங்கள், மொதல் ஃப்ளிப்ஃப்ளாப் அதாவது டிஏ தாண்டின உடனே அதனுடைய அவுட்புட் வந்து 128 ஆகிடுச்சு, அப்படியே பாதியாக ஆகிடுச்சு. அதிலிருந்து நெக்ஸ்ட் ஃப்ளிப்ஃப்ளாப்பில் அதில் பாதி 64 ஹெர்ட்ஸாக வந்துருச்சு. அடுத்ததில் 32, அடுத்ததில் 16. ஸோ நமக்கு ஒரு இன்புட் ஃப்ரீக்வன்சியை நமக்கு இந்த என்ன ரேஷியோவில் வேணுங்கிறத பொறுத்து நம்ம இதை டிவைட் பண்ணி ஒரு ஃப்ளிப்ஃப்ளாப்ஸை பயன்படுத்தி டிவைட் பண்ணி தேவையானபடி அவுட்புட் எடுத்துக்கலாம். அதாவது டிவைட் பை 2, 4, 8 அண்டு டிவைட் பை 16. அடுத்தது வந்து ஃப்ளிப்ஃப்ளாப்ஸை வந்து ஒரு லேட்ச் சர்க்யூட்டாக எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்ப்போம். நம்ம ஏற்கனவே முதல்ல பார்த்த அந்த டேட்டா ரெஜிஸ்டர் தான். அது வந்து பார்த்திங்கன்னா அதில் இந்த ஃப்ளிப்ஃப்ளாப்ஸை பாருங்கள், இந்த சர்க்யூட்டை பாருங்கள். ஒரே ஒரு ஃப்ளிப்ஃப்ளாப் மட்டும் நம்ம எடுத்திருக்கோம். இதில் வந்து இதனுடைய மேலே கிளாக், அடுத்தது டேட்டா, கீழே வந்து அவுட்புட். எப்போல்லாம் அந்த கிளாக்குடைய பாசிட்டிவ் ரைசிங் எட்ஜ் இருக்கோ அந்த டயத்தில் மட்டும் அந்த ஃப்ளிப்ஃப்ளாப் வந்து டேட்டாவை அவுட்புட்டுக்கு கொடுக்கும். ஸோ இந்த இதில் பாசிட்டிவ் ரைசிங் எட்ஜில் பாருங்கள், டேட்டா வந்து 1ன்னு இருக்குது, ஹையாக இருக்குது. அதனால் அவுட்புட் வந்து ஹையாகிருச்சு. அடுத்த 2வது பாசிட்டிவ் ரைசிங் எட்ஜில் பாருங்கள், டேட்டா வந்து எவ்வளோ இருக்குது பாருங்கள், அதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் லோ ஆகிட்டு மீண்டும் ஹையாக இருக்குது. ஸோ அந்த ஹையில் இருக்கிறதுனால அப்படியே ஹை மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. 3வது ரைசிங் எட்ஜில் பாருங்கள், டேட்டா வந்து லோ ஆயிடுச்சு, அதனால் Q அவுட்புட்டும் லோ ஆயிடுச்சு. இப்படி ஒரு டேட்டாவை
லேட்ச் பண்ணிக்கலாம். லேட்ச் பண்ணுவதன் மூலமாக அடுத்த கிளாக் பல்ஸ் உடைய ரைசிங் எட்ஜ் வரைக்கும் அதில் நம்ம லேட்ச் பண்ணி வச்ச டேட்டாவை அதில் அப்படியே ஸ்டோர் பண்ணி இருக்கிற மாதிரி பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது சிங்க்ரனைசேஷன் இன் டிஜிட்டல் சர்க்யூட். ஒரு டிஜிட்டல் சர்க்யூட் வந்து நிறைய இடங்களில் சிங்க்ரனைஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு டிவைஸ் டு இன்னொரு டிவைஸ் இந்த மாதிரி அதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி சிங்க்ரனைசேஷன் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளிப்ஃப்ளாப்ஸில் வந்து சிங்க்ரனைஸ் டைப் ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ்னு இருக்குது. அவைகள் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு இன்புட் வருது எஸ்ஐஜின்னு. அந்த எஸ்ஐஜிலேருந்து நெக்ஸ்ட்டு எம்இடிஏன்னு அவுட்புட்டாக போகுது சிங்க்ரனைஸ் ஃப்ளிப்ஃப்ளாப்லேருந்து. அடுத்தால அது எஸ்ஐஜி 1ஆக மாறுகிறது. ஸோ இந்த ரெண்டுக்கும் ஒரே கிளாக் பல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சிங்க்ரனைசேஷன் பண்ணுறதுக்கும் இதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்தது டிலே சர்க்யூட். ஃப்ளிப்ஃப்ளாப்ஸோடைய பல்சஸை வந்து டிலே பண்ணுறது. இப்போ கொடுக்குற பல்ஸை 5 பல்ஸுக்கு அப்புறம் அவுட்புட்டில் கிடைக்கிற மாதிரி பண்ணணுமா? அப்போ நம்ம என்ன செய்யலாம்? இந்த இதில் பாருங்கள், ஒரே ஒரு ஃப்ளிப்ஃப்ளாப் இல்லாமல் அடுத்தடுத்த சீரியஸாக நம்ம ஃப்ளிப்ஃப்ளாப்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதில் 2 ஃப்ளிப்ஃப்ளாப் கனெக்ட் பண்ணியிருக்கனால மொதல் ஃப்ளிப்ஃப்ளாப்புக்குள்ளே போகக்கூடிய இன்புட் டேட்டா 2வது கிளாக் பல்ஸுக்கு அப்புறம் தான் அவுட்புட்டில் கிடைக்கும். அந்த மொதல் பல்ஸில் இதை தாண்டி போகும், அடுத்த பல்ஸில் 2வது ஃப்ளிப்ஃப்ளாப்பை தாண்டி அவுட்புட்டில் அது கிடைக்கும். ஸோ இதை மாதிரி நம்ம 5 ஃப்ளிப்ஃப்ளாப்ஸை சீரியஸாக வச்சுருந்தோம்னா 5 பல்ஸ் டிலே ஆகி அந்த டேட்டா அவுட்புட்டில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து டிலே சர்க்யூட்டாகவும் இந்த ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது பல்ஸ் ஜெனரேஷன். அடுத்தது டேட்டா ஸ்டோரேஜ், டேட்டா சாம்பிளிங் அண்ட் எட்ஜ் டிடெக்ஷன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு அனலாக் டு டிஜிட்டலில் நம்ம கிடச்சிருக்க ஒரு டிஜிட்டல் டேட்டாவை, அந்த டேட்டா மாறிக்கிட்டே இருக்க ஒரு அனலாக்லேருந்து வரக்கூடிய டேட்டான்னு வச்சுருக்கோம். அது அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்க ஒரு டிஜிட்டல் டேட்டாவிலேருந்து நம்ம ஒரு சாம்பிளிங் எடுக்க வேண்டியிருக்கு. அப்போது இந்த மாதிரி ஒரு ஃப்ளிப்ஃப்ளாப்ஸோடைய ரைசிங் எட்ஜில் ட்ரிகர் ஆகிற ஒரு ஃப்ளிப்ஃப்ளாப்பை பயன்படுத்தி அந்த டயத்தில் அந்த டேட்டாவை இந்த ஃப்ளிப்ஃப்ளாப்ஸில் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ் பண்ணி அதை வந்து அடுத்த லெவலுக்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்திட்டு பழையபடிக்கு இன்னொரு சாம்பிளிங் எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டேட்டா சாம்பிளிங் எடுக்கிறதுக்கு இந்த ஃப்ளிப்ஃப்ளாப்ஸை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவில் ஃப்ளிப்ஃப்ளாப்ஸுடைய வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன விதமாக நம்ம ஃப்ளிப்ஃப்ளாப்ஸை பயன்படுத்தி நம்ம எலக்ட்ரானிக் சர்க்யூட்டில் டிஜிட்டல் சர்க்யூட்டில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் இது வரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபி ரவீன் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.